திருக்கோவிலூர் நகராட்சியில் 30க்கும் மேற்பட்ட தெருநாய்களை பிடித்து வெறிநாய் தடுப்பூசி போடும் பணி தீவிரம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சி பேருந்து நிலையத்தில் நேற்று தெருநாய் ஒன்று வெறிபிடித்து 20க்கும் மேற்பட்ட நபர்களை கடித்து குதறியது. இதன் எதிரொலியாக திருக்கோவிலூர் நகராட்சியில் உள்ள சந்தப்பேட்டை பகுதியில் முதற்கட்டமாக 35 தெரு நாய்களை பிடித்து நகராட்சிக்கு கொண்டு வந்து நாய்களுக்கு வெறி பிடிக்காமல் இருப்பதற்கு ஆன்டிராபிஸ் எனப்படும் தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. மதுரையில் இருந்து நாய் பிடிக்கும் குழுவை வரவழைத்து நகராட்சியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தெரு நாய்களை பிடித்து வெறி பிடித்தாலும் கடித்தால் அதன் மூலம் மனிதர்களுக்கு நோய் பரவாமல் இருப்பதற்காக ஆன்டிராபிஸ் தடுப்பூசியை திருக்கோவிலூர் கால்நடை மருத்துவர்கள் சுகுமார், ஆலமரத்தான், விக்னேஷ் ஆகியோர் தடுப்பூசி போடும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இன்று ஒரே நாளில் 35 நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் நகராட்சி பகுதி எல்லைக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரிந்த 5 மாடுகளை பிடித்து வந்து நகராட்சி அலுவலகத்தில் கட்டி வைக்கப்பட்டுள்ளது. அதன் உரிமையாளர்களுக்கு முதற்கட்டமாக எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்க உள்ளதாகவும் நகராட்சி ஆணையாளர் தெரிவித்துள்ளார். Okay,